என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? என் ஹஸ்பண்டோட என்னோட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய். எத்தனை தடவை அடிக்கிறது? அடிப்பேன், இனிமே கடிப்பேன். விஜய் சார், நீங்க இந்த வீடியோ பார்க்கணும் கண்டிப்பா. ஐ லவ் யூ தளபதி, ஐ லவ் யூ. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இது காசுனால சேர்ந்த கூட்டம் கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம். ஆமா 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 ஆமா, இது காசுக்கு சேர்ந்த கூட்டம் இல்ல, இது முத்தி சேர்ந்த கூட்டம். காதல் முத்தி சேர்ந்த கூட்டம். என்னென்னமோ நினைக்கிறேன், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க, சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. சரி, என்ன பிரச்சனை? எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நான் வந்தேன். அட பந்திக்கு பிறந்தவங்களா? நான் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் ஓட்டு டிவிக்கு. டேய், இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. தள்ளி நில்றா. என் ஓட்டு டிவிக்கு. விஜய் பேச்சு சூப்பரா இருந்தது. அந்த பிளைனுக்கு சம, அந்த பிளைனுக்கு சம. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. தங்கம் அவ்வளவு அழகா இருந்தாரு எங்க அண்ணன் தான். மசுனா மசு, பக்கா மசு, தமிழ்நாட்டின் மன்மதனே எங்க அண்ணன் தான். இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. அவர் பேசல என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சது? பேசல என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னா, எங்க பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுக்கணும் மெயினா, அது மட்டும் தான் நல்லா. ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. தளபதி தான், வேற யாரும் கிடையாது. நாங்க உற்சாகமா சொல்ற டிவிக்கு தான் வரணும் அப்படின்னு. ஏன் இதனால இவ்வளவு ஆதரவு? லேடிஸ்க்கு முதல்ல இதான் பாதுகாப்பு வேணும். இவரு வந்தாருன்னா அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் மக்களுக்கு. என்ன போக்கு ஸ்பீச் கொடுத்ததுதான் மாசுனா, வேற லெவல்ல இருந்தது. நாங்க அவ்வளோ பக்கத்துல பார்த்து அவ்வளோ ரசிச்சேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. அதாவது என் லைஃப்ல ஒரு பெஸ்ட் மூமெண்ட்னா இது ஒண்ணு மட்டும் தான். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? ஏங்க எமோஷனலா இருக்கீங்க? அது ஒரு ஃபீல். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? ஏன் அந்த கனெக்ட் நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கனெக்ட்? இதெல்லாம் பார்த்தா திட்டுவாங்களே. நான் குமார் அவசரப்பட்டிய விஜய்னாலே ஒரு எமோஷன் தான். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. எல்லாத்தையுமே மாத்துவாரு நம்பிக்கை இருக்கு. சொன்னா புரியாது, சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்க. தூய ஆட்சி தருவான் அப்படின்னு சொல்றான் விஜய். ஆனா எஸ்ஐஆர் பத்தி பேச மாட்டான், திருப்பரங்குன்றத்துல சங்கிங்க பண்ற கலவரத்தை பத்தி பேச மாட்டான், டீலிமிட்டேஷனை பத்தி பேச மாட்டான். இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல பிஜேபி பண்ற அயோக்கியத்தனத்தை பத்தி பேச மாட்டான். பிஜேபி ரிசர்வேஷனுக்கு எதிராக செயல்படுது, மாநில நிதி பகிர்வுக்கு எதிராக செயல்படுது, மாநில உரிமைக்கு எதிராக செயல்படுது, மாநில மொழிக்கு எதிராக செயல்படுது. இத பத்தி எல்லாம் கண்டிக்காம பங்களாக்குள்ள பூந்துன்னு உட்கார்ந்து இருப்பான். இவன் தூய அரசியல் தருவான்னு நான் நம்பணுமா? அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். உனக்கு வேட்டை, உனக்கு ஒரு வேட்டை இருக்குது, உனக்கு ஒரு வேட்டை இருக்குது. நீ பேசிட்டாதான் லாஸ்ட் வரைக்கும் இருக்க போறீங்க. ஒரு ஓரமா ஒதுங்கி பேசிக்க. அந்த ஆளை யாருன்னு நினைச்சேன்? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதான், அதனால கால்ல விழுந்து மன்னிப்புகள். என்னங்க கால்ல விழுடா விடு. அப்ப இந்த பொண்ணு சொல்லுது, சாட்டை நீ ஓரமா ஒதுங்கிரு அப்படிங்குது. ஓரமா ஒதுங்கிறது எனக்கு பழக்கம் கிடையாது. உங்க தலைவர் விஜய் தான் ஓரமா ஒதுங்கிறது பழக்கம். ஓஹோ, 15 வருஷமா கருணாநிதி இருந்த காலத்துல இருந்து இந்த நிலத்துல இந்த களத்துல நாங்க போராடி கொடுத்தா இருக்கோம். அதனால ஒதுங்கிறது எங்களுக்கு வழக்கம் இல்லமா? அப்ப நான் புறப்படுறேன், நாளைக்கு பாப்போம். இருங்க, பஞ்சாயத்து பாய்தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் மீதி இருக்குல்ல. இன்னும் மீதியா? நாகர்கோவில்ல மலையை உடைக்கிறாங்கன்னு போராட்டத்துக்கு வந்தீங்க. சரி, மலையை உடைக்கிறத அவனுங்க நிறுத்தலை, ஆனால் நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்களே, பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்க. அங்கே மலையை டெய்லி உடைச்சிட்டே தான் இருக்காங்க. தற்கொலை தங்கச்சி கூட திருத்தி நல்லா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை மாதிரி அயோக்கிய பயல்களை ஒரு நாளும் திருத்த முடியாது. உங்களுக்கு பேச எந்த தகுதியும் கிடையாது. சாட்டை நீ ஒரு சேரட்டை, சாட்டை
நீ ஒரு ஓட்டை. அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார் இவனை தானே? ஒன்ன தாண்டா பிலோ அட்ரா அடிக்கிற அடியில பின்னிடணும். மறுபடியும் அதே வேலையை பார்த்துட்டு என்னடி வாந்தி எடுக்கிற? ஓட்டன்னு வச்சுக்க. ஏடா நீ பண்ண தவறுல வாந்தி எடுத்துட்டு இருக்கா, அதுக்கு நானே பொறுப்பா முடியும்? அதுதான் வேணும். இவன் எப்ப பார்த்தாலும் குஞ்சிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதான் வாந்தி எடுக்கிறா. என்னைய போட்டிருக்கேன் நம்ம சொல்றான். அன்னைக்கு அப்படிதான் வந்து சாணியம் மிச்சது இருக்கேன், அதுக்கு என்னதான் காரணங்கிறான். ஏய் பிச்சு புடம்பதுக்கு அசிங்கமா பேசாத, என்ன பேச வைக்காத. அனைவருக்கும் வணக்கம். திருச்செங்கோட்டிலிருந்து நாங்கள் மூலகம் பேசுகிறேன். நான் நாமக்கல் கிழக்கு மாவட்ட மகளிர் அணித்தலைவியாக இருக்கேன். என்னை பற்றி தான் காலையிலிருந்து தப்பா சமூக ஒழுங்கில் மாநகர திமுக அரசு சித்தரிச்சிட்டு இருக்கோம். இங்க ஒரு தப்பு நடக்க இருந்தது. அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டில் தெரியப்படுத்தி அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த தப்பை கண்டிச்சு பேசிட்டு இருக்கிறப்ப திமுக கைக்கூலி ஆளுநர் ஒருத்தர் உள்ள இருந்து வீடியோ எடுத்து ரொம்ப தப்பா சித்தரிச்சிட்டு இருக்காங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா, கிழிப்பான். எங்களால தாங்க முடியல. நான் சின்ன வயசுல இருந்து அவரோட ஃபேன். அவர் வெளிய பார்த்தா அவனும் நான் வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது வந்து இந்த விஷயம் இது ஒண்ணே போதும் எனக்கு. வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. வாங்க சர்க்கஸ் கம்பெனிக்கு போலாம். எனக்கு தெரிஞ்ச சிங்கம் 2 இருக்கு, கொண்டு வந்து அந்த பொண்ணு முதுகுல பிராண்டி விடுவோம். ஐயோ இந்த லொள்ளு தானே உன்னை விட்டு போகாதுங்கிறது. யாரும் பண்ணாததை அவர் பண்ணுவாரு. அதான் யாரும் பண்ணாதான் எதை பண்ணுவாரு? நல்லது பண்ணுவாரு. என்ன நல்லதுக்கா ஏதாவது சொல்லுங்க. எதனே சொல்ல மாட்டீங்க. 2026 உங்களுக்கு தெரியும் ப்ரோ. 2026 உங்களுக்கு தெரியும். 2026 உங்களுக்கு தெரியும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. களத்துல வந்து நின்னு இருக்கிறான், பேசி இருக்கிறான், மக்களோட மக்களா பயணம் பண்ணி இருக்கிறான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இவன் தூயாச்சு தருவான்னு சொல்றதுக்கு 41 பேர் செத்து போயிட்டாங்க. மைக்க போட்டு கேக்குறாங்க, தலை தெறிக்க ஓடுறான். 30 நாள் பங்களா விட்டு வெளியே வரல அவன். இப்ப இவன் தூயாட்சி தருவானாமா? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. பல பிரச்சனைக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறான். இருக்கிற திட்டத்தையே நான் வந்து திருப்பி செய்வேன்றான். இவன் தூயாட்சி தருவாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்க ப்ளீஸ். நானுமே கேக்குறேன். ஒரு கல்ட்டு கும்பல உருவாக்கிட்டு இருக்கான் சார். அந்த கட்சியில இருக்கவங்க போய் கொள்கை என்னன்னு கேளுங்க. விஜய சிஎம் ஆக்குறதுன்றவங்க உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டா சொல்ல தரல. என்ன கொள்கை பிடிச்சிச்சுன்னு தமிழ் வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்கீங்க? நான் எங்காவது வந்தா நல்லது பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அற்புதம் ஆவாரம். இல்ல நீ என்ன அரசியல் பண்ண வந்திருக்கன்னு நான் கேக்குறேன். திமுக வெறுப்பு தான் வந்து இங்க காலம் காலமா திமுக உருவானதுல இருந்தே பார்ப்பனியம் விதைச்சுக்கிட்டு இருக்கு. அதே தானே நீயும் கையில எடுக்கிற, அதே வாந்திய தானே நீயும் நக்கறன்னு நான் கேக்குறேன். ஆமாங்க. சார் இவன் எதுவும் சார் அந்த 10 நிமிஷம் வரான் சார், எழுதி கொடுத்தத படிக்கிறான் சார், போயிடுறான் சார். இவன் அரசியல்வாதியான்னு நான் கேக்குறேன். எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டான். உள்ள புந்துன்னு உட்காந்து இருக்கிறான். கேள்வி கேட்டா என்ன பத்தி எல்லாம் நீங்க ஏன் கேள்வி கேக்குறீங்கன்னு அழுகுறான் மேடையில ஏறி. திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா. 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்களா, உங்களுக்கு யாரை பிடிக்கும் அதுல? ஆனா அதை கேட்ட எப்படி சொல்றேன்னா, நான் உடனே சொல்றீங்களா, இப்ப ஜாயிண்ட் பண்ணிக்கிறேன்ல செங்கோட்டையன். ஓகே, இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? முன்னாடி தலைவர்களா இருக்கிறாங்களா, இதுல யாரை உங்களுக்கு பிடிக்கும்? அவரை மட்டும்தான். இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம் ஐயோ காமெடியா நோட் பண்ணிக்கோங்க. இதே அரசியல் வந்து ஒரே ஒரு நன்மை நடந்திருக்கு. என்னன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு கூமுட்டைகள் இருக்கு, எவ்வளவு சோசியல் டஸ்ட் இருக்கு அப்படின்னு. கூமுட்டைலாம் வேணும்லங்க. முட்டை அடை வைக்கும் போது ஒரு 10-20 முட்டை வச்சுக்கோங்களேன். எல்லா முட்டைக்கும் அந்த கோழியோட சூடு கிடைக்காது. சென்டர் இருக்க முட்டை சூடு கிடைக்கும், குஞ்சு பொரிக்கும். அப்ப சைடுல இருக்கிற முட்டை தான் கூமுட்டையா மாறும். அப்ப இந்த சைடுல இருந்த கோழிக்கு சைடுல இருந்த முட்டை தான் இந்த விஜய் கட்சியில கூட கூமுட்டை. அண்ணா ஏன் பாஜகன்னு சொல்ல பயப்படுறீங்க?
எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. அண்ணா, ஏன் மோடியோட பேரை சொல்ல பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. ஏன் அண்ணன் கரூர் பத்தி பேசவே பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. ஏன் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பத்தி பேச பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. ஏன் அண்ணன் 100 நாள் வேலை திட்டம் பிரச்சனையை பத்தி பேச பயப்படுறீங்களா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. பாஜக கூட இருக்கான்றதுக்காக எடப்பாடி பேரை சொல்லவும் பயப்படுறீங்களா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. யாருக்கிட்டயுமே இல்லாத மனசு என்கிட்ட இருக்குது. எங்க மனசுல தளபதி சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருக்கோம். சரிங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி பணத்துக்கு வேலை பாருங்க. காசுக்காகவும் பணத்துக்காகவும் கூடின கூட்டத்துல பாசத்துக்காக கூடின கூட்டம். இப்போ சொல்றாங்கல்ல விஜய் விஜய்னு, அவர்கிட்ட போய் இது மாதிரி போட்டோ எடுக்க முடியுமான்னு பாருங்க. அவரை தொட்டு பேச முடியுமா? ஆனா நம்மளோட இளந்தலைவர் அப்படி இல்லை, யாரு போனாலும் எளிமையா அணுகக்கூடியவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.